அன்பு பிள்ளையே, பிரச்சனைகளுக்கு சிறந்த ஆயுதம் பொறுமைதான். பொறுமை அனைத்திற்கும் பதில் தரும். அதற்கு காலதாமதம் ஆகும், ஆனால் ஒருபோதும் தோற்று போகாது. மிகவும் புனிதமாக இருக்க தேவையில்லை. மனிதனாக இருந்தாலே போதும். எதுவும் கையில் கிடைப்பதற்கு முன்பே கனவு காணாதீர்கள். ஏனென்றால் இங்கு கையில் இருப்பவையே நிரந்தரமில்லை. வந்த பாதையை மறக்காமல் இரு. போகும் பாதை தெளிவாக இருக்கும். கிடைக்காத வரை ஏக்கம், கிடைத்த பிறகு அலட்சியம். அவ்வளவுதான். பொருட்களும் சரி, உறவுகளும் சரி. தர்மம் தேடிப்போய் செய். உதவி நாடி வருபவர்களுக்கு செய். நம்பிக்கையை எப்போதும் கைவிடாதே. நான் எப்போதும் உன்னுடன் இருக்கின்றேன். யாரோ எழுதியது அல்ல உன் வாழ்க்கை, நீ எழுதுவது தான் உன் வாழ்க்கை. ஒருவருக்காக உனக்கான உலகத்தை இழக்காதே. உலகத்திற்காக உனக்கான ஒருவரை இழக்காதே. நம்பிக்கை துரோகம் நம்பாத ஒருவரிடமிருந்து கிடைக்காது. நீ அதிகம் நம்பியவர்களிடமிருந்து மட்டுமே கிடைக்கின்றது. பூத்து குலுங்கினாலே பறித்து விடுவார்கள் என்று மலர் ஒரு நாளும் பூக்காமல் இருந்தது இல்லை. மனிதர்கள் நாம் தான் இங்கு பல பேருக்காக பல நேரங்களில் பச்சோந்தி வேஷம் போட்டுக் கொண்டிருக்கின்றோம். துன்பங்கள் அனுபவித்த காலத்தை மறந்துவிடு. ஆனால் அது உனக்கு கற்பித்த பாடத்தை ஒருபோதும் மறந்து விடாதே. வாழ்க்கை என்பது ஓவியமல்ல, மாற்றி மாற்றி வரைய. வாழ்க்கை என்பது சிற்பம். செதுக்கினால் செதுக்கியது தான் குழந்தையே. மரியாதையையும் பால் மாதிரி தான். ஒரு முறை கெட்டால் கெட்டது தான். உண்மையை சொல், உறுதியாக சொல், அதை தைரியமாக சொல். வெற்றி உனக்கே. என் தங்கமே, விளக்கம் கொடுத்து ஒரு உறவை தக்க வைப்பதை விட விலகி நின்று புன்னகை செய்வது சிறந்தது. சில நேரங்களில் சில உறவுகளிடம் உலகம் அதிசயமாகவே இருந்தாலும் மனம் விரும்பினால்தான் ரசிக்க முடியும் குழந்தையே. வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கவலைப்படவே கூடாது. நாம் பார்க்காத கஷ்டமா என்று முன்னேறிக்கொண்டே செல். கர்மா என்பது ஒருவருக்கு விதிக்கப்பட்ட தலைவிதி அல்ல. அது அவரவர் வினைப்பயன், அவரவர் கர்மம், அவரவர் செய்யும் செயலில் தான் இருக்கின்றது. பறப்பதற்கு வசதிகள் இருந்தாலும் தரையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். சிறகுகளை இழந்தாலும் வருந்த மாட்டீர்கள். வார்த்தைகளால் சொல்லும் பதில்களை விட வாழ்க்கையால் சொல்லும் பதில்களே வலிமை வாய்ந்தவை. முன்னேற நினைத்தால் முற்றுப்புள்ளியாக இருக்காதே, தொடக்க புள்ளியாக இரு. காலம் தாழ்த்தாமல் உழைப்பது உனது வேலை. உன்னை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வது எனது வேலை குழந்தையே. பொறுமையின்றி ஏன் இப்படி பரிதவித்துக் கொண்டிருக்கின்றா? உன் பாரத்தை என்னிடம் இறக்கிவிட்டு நிம்மதியாக நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இரு. இதயத்தில் இருக்கும் சுமையை இறக்கி வைக்க இறைவன் கொடுத்த வரமே நட்பு. உலகத்தின் குறைகளை எல்லாம் கண்டுபிடிக்கும் சிலருக்கு தன் குறைகள் மட்டும் தெரியாமல் போவதற்கு பெயர்தான் சுயநலம் குழந்தையே. அன்பு புன்னகையில் மட்டுமல்ல, சிலரின் கோபத்திற்குள்ளும் ஒளிந்து கொண்டிருக்கும். பிடித்தவர் என்பதற்காக பிழைகளை சுட்டிக்காட்ட தவறாதீர்கள். பிடிக்காதவர் என்பதற்காக நல்லவற்றை தவறாக பரப்பாதீர்கள். உன் முயற்சியை பார்த்து சிரிப்பவர்கள் சிரித்துக் கொண்டே தான் இருப்பார்கள். உன் வெற்றி அவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மாறும் வரை வாழ்க்கையில் வெற்றி அடைய மிக முக்கியமான மந்திரம், உனது ரகசியங்களை ஒருபோதும் யாரிடமும் பகிராதே. மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படி நமக்கு பேச தெரியவில்லையே என்ற ஆதங்கமும், பேசுவதையெல்லாம் தவறாக புரிந்து கொள்கின்றார்கள் என்ற கோபமுமே இன்று பலரது மௌனத்திற்கும் தோல்விக்கும் காரணமாக இருக்கின்றது. எத்தனை முறை விழுந்தாலும் துணிவே துணை என்று எழுந்து நில். விழுவதும் எழுவதும் உனக்கு புதிதல்ல தங்கமே. எண்ணங்கள் எளிமையாக இருந்தாலும் செயல்கள் வலிமையாக இருக்க வேண்டும். இதுதான் உன் வாழ்க்கை பயணம். உண்மைக்கு எப்பொழுதும் நேர்மையாக இரு. அது உன்னை உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும். உன்னை தாழ்த்துபவர்கள் முன்பு உயர்ந்து நில். உன்னை உயர்த்துபவர்கள் முன்பு பணிந்து நில். உண்மையை சொன்னால் கசப்பாகத்தான் இருக்கும் என்று சொல்லாமல் மறைப்பதால் நாம் பொய்யானவர்களாக மாறிவிடுகின்றோம். அலட்சியம் என்பது எத்தனை பெரிய தவறு என்று இழப்பு ஏற்படும் வரை யாருக்கும் தெரிவதில்லை. தவறாக இருப்பவருக்கு கோபம் பொய்யாக வரும். உண்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் சற்று திமிராகவே வரும். என் வைரமே, துயரங்கள் மிகுந்த உன் வாழ்க்கையில் இனி நான் உன் அருகில் அமர்ந்திருந்து உன்னை மகிழ்ச்சியான பாதையில் நான் அழைத்துச் செல்வேன். எத்தனை அதிகமாக நெய்யை ஊற்றினாலும் தீபம் தானாக எரிவதில்லை. அதை பற்ற வைக்க வேறொரு நெருப்பு தேவைப்படுகின்றது. அந்த நெருப்பின் பெயர்தான் குரு குழந்தையே. காலங்களும் நேரங்களும் தான்
பதில் சொல்லுவது என்று உனக்கு நான் கூறுவதன் காரணம் அதில் உனது பொறுமையும் நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் நிலைத்து நிம்மதியான வாழ்விற்கு விருட்ச மரமாய் உருவாக்குவதற்காகத்தான். என்றும் என் அரவணைப்பில் நீ வாழ்வாய். மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலை வேண்டாம். எல்லாம் சரியாகிவிடும். இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாகும். என் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். தாங்கிக் கொள்ள உற்ற உறவும் அன்பு கொள்ள நல்ல நட்பும் கிடைத்தால் எவரும் இங்கே வீழ்வதில்லை. மகிழ்ச்சி கொள் தங்கமே. எல்லா துன்பங்களில் இருந்தும் விடுபடப் போகின்றா. விரைவில் சந்தோஷ நிகழ்வுகள் உன் வாழ்வில் நடைபெற உள்ளது. நான் அனைத்தையும் நடத்தி காட்டுவேன். நல்லதே நடக்கும். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்ற முன்னினைவில்